கடமைப்பட்டவர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும்போது வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதன் லிதகூனு ஷுஹதா வ யகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ ஒட்டுமொத்த இந்த உம்மத்தை பற்றிய கேள்விகளுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அதே போன்ற பொறுப்பு இந்த உம்மத்திற்கும் இருக்கிறது. லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ், ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுகிற அந்த பொறுப்பு இந்த உம்மத்திற்கு இருக்கிறது. இந்த வசனங்கள் இந்த உம்மத்தினுடைய பொறுப்பை, நமது கடமையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஒரு முஸ்லீம், ஒரு மூமின், நான் வாழுகிறேன், எனது குடும்பம் வாழுகிறது, நான் உழைக்கிறேன், எனது குடும்பத்தை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி மாத்திரம் இருக்க முடியாது. எந்த நபிமார்களும் அப்படி இருந்ததாக நீங்கள் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் சுகமாக இருந்துவிட்டு அல்லாஹ்வை வழிபட்டு வெற்றி பெற்று விடலாம் என்று சொன்னால் அதற்கு முன் உதாரணத்தை எந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியாது. ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் தந்த இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் தியாகங்களை செய்தார்கள், உயிர்களை பலி கொடுத்தார்கள், பொருளாதாரங்களை இழந்தார்கள், நாடு துறந்தார்கள். இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக இறை தூதர்கள் செய்த தியாகங்களை நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் அந்த பொறுப்பு நம்மிடத்திலும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீன் நமது கரத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சமுதாயம் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சுட்டி காட்டுகிற ஒரு வசனம், நான் இங்கே பேசுவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சமுதாயத்தை சக்திப்படுத்துவது. வகீமுத்தீன என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சுட்டி காட்டுகிறார். வகீமு ஸலாத் என்று அல்லாஹ் சொல்வதை போல அகீமு ஸலாத் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் எங்கெல்லாம் சொல்லுகிறானோ பல இடங்களில் அதே போன்ற அர்த்தத்தை உடைய இன்னொரு வசனம் வகீமுத்தீன, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். இது ரசூல்மார்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்கும் அல்லாஹ் தருகிற ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும். நிலைநாட்டுவது என்றால் அது அசையாமல் அதை நிலைநிறுத்த வேண்டும். அதில் பொதிந்திருக்கிற ஒரு கருத்து, அதை சக்திப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உறுதியான ஒன்றாக மாற்ற வேண்டும். மற்ற எல்லா சமூகங்களை விட, சமுதாயங்களை விட, மதங்களை விட வலுவான ஒரு மதமாக, வலுவான ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை மாற்றி எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பை சுமந்தவர்கள் தான் நாம். இந்த பொறுப்பை சிந்தித்து பார்த்தால், இந்த பொறுப்பை உணர்ந்தால், இந்த பொறுப்பை பற்றிய புரிதல் நமக்கு ஏற்பட்டால், நான் எனது குடும்பம், எனது வாழ்க்கை, எனது சந்ததிகள் என்று மாத்திரம் நாம் நமது வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ள மாட்டோம். அதையும் தாண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. எனது சமுதாயத்தை சக்திப்படுத்துவது எனது கடமை. அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்தில் வலிமைப்படுத்துவது எனது பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த உலகத்தில் உழைப்பது என்பது கடமை என்கிற அந்த பொறுப்பு தானாகவே வரும். அந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டால், அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டால், அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியும், மக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை வணங்குகிற ஒரு சமூகம் அவங்களது கரங்கள்ல கிடைக்கல. ஆனால் மதீனாவிற்கு அவர்கள் வந்ததற்கு பிறகு ஒரு சமுதாயம் அவர்களது கரங்களில் சேர்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளை நீங்கள் பார்த்தால், கிடைத்த அந்த சில ஆயிரம் சஹாபாக்களை வலிமைப்படுத்துகிற வேலை என்னவெல்லாம் உண்டோ அத்துணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். பாதுகாப்பு ரீதியாக அந்த சமூகத்தை வலிமைப்படுத்துவது, சக்திப்படுத்துவது எப்படி? பொருளாதார ரீதியாக அந்த சமுதாயத்தை சக்திப்படுத்துவது எப்படி? கல்வி ரீதியாக இந்த சமுதாயத்தை சக்திப்படுத்துவது எப்படி? அப்போதுதான் ஜக்காத்து கடமையாக்கப்படுகிறது. அப்போதுதான் எதிரிகளை அவர்களை எதிர்கொண்டு தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எதிர்கொண்டு சென்று சில படை நடவடிக்கைகளை எடுக்குகிற ஒரு சூழ்நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சமுதாயம் என்று உருவாகாத போது அந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும்.
ஒரு சமுதாயம் உருவானதற்கு பிறகு அந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு, அந்த சமுதாயத்தை வலிமைப்படுத்துவதற்கு, அந்த சமுதாயத்தை சக்திப்படுத்துவதற்கு நாம் முயல வேண்டும், நாம் முயற்சிக்க வேண்டும். இது நம் மீது கடமை. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அகரமா இல்லையா? போர்க்களத்தில் பிடித்து வரப்பட்ட கைதிகளில் மதீனா வாழ்க்கையில் கற்றவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த அபராதம் என்பது கல்வி அறிவு இல்லாத முஸ்லிம்களுக்கு கல்வி அறிவை புகட்டிவிட்டு அவர் நீங்கள் விடுதலையை தேடிக் கொள்ளுங்கள். எனவே ஒரு சமுதாயத்தை கல்வி ரீதியாக வலிமைப்படுத்துவதற்கு, பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்துவதற்கு ஜக்காத் கடமையாக்கப்படுகிறது. பாதுகாப்பு ரீதியாக இந்த சமுதாயத்தை வலிமைப்படுத்துவதற்கு போர்க்களம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆக ஒரு சமுதாயத்தை வலிமைப்படுத்துவது என்பது நம் மீது இருக்கிற மிக முக்கியமான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மிக முக்கியமான செய்திக்கு வருகிறேன். நேரம் நிறைய இல்லை, சுருக்கமாக உங்களிடத்தில் நான் பேச வேண்டும். இன்றைக்கு இந்தியாவிலே நாம் வாழுகிறோம். இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்களாகிய நாம் தான் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு குறைவில்லை. கோடானு கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு இருக்கிறோம். இப்போது வந்திருக்கிற புதிதாக வந்திருக்கிற புள்ளி விவர கணக்கு பிரகாரம், அரசாங்கத்தினுடைய ஆவண பிரகாரம் 14.4% என்கிற அளவிற்கு முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் உயர்ந்திருக்கிறது. 13.5 என்கிற அந்த விகிதாச்சாரத்திலிருந்து இப்போது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத ஆவணத்தின் அடிப்படையில், புள்ளி விவரத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் 14.4 இப்போது உயர்ந்திருக்கிறது. ஒரு 20 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் நாம் வாழ்கிறோம். 15 20 கோடி முஸ்லிம்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் எவ்வளவு பேர் இருந்திருப்போம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை வலிமைப்படுத்துவதற்காக முயன்றார்களே, பாடுபட்டார்களே, தியாகங்களை ஏற்றார்களே. அப்போது இருந்த முஸ்லிம்கள் எவ்வளவு பேர்? சில ஆயிரம் பேர். சில ஆயிரம் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார்கள். அவர்களை கட்டமைப்பதற்குத்தான் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். ஆனா நம்ம இப்ப இந்தியால மாத்திரமே நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம்? கோடானு கோடி முஸ்லிம்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்ததை விட பல மடங்கு, பல 100 மடங்கு அதிகமான முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு நாம் வாழுகிற பிரதேசத்தில் வாழ்கிறதே. நான் கேட்பது, அல்லாஹ் சொல்லுகிற இந்த வலிமையான சமுதாயமாக இகாமத்து தீன் என்கிற அந்த கருத்து, அந்த கருத்தினுடைய செறிவிற்கு ஏற்ப ஒரு சமூகமாக இந்த சமுதாயம் இந்தியாவில் வாழ்கிறதா? முஸ்லிம் சமுதாயம் வலிமையான சமுதாயம் சொல்ல முடியுமா? என்ன நடக்கிறது? தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்று சொல்லுகிற அளவிற்கு யாராலும் தாக்கப்படுகிற சமூகமாக, யாராலும் அழிக்கப்படுகிற சமூகமாக, கல்வி அறிவு இல்லாத சமூகமாக, படிப்பறிவு இல்லாத சமூகமாக, பொருளாதாரத்தில் வலிமை இல்லாத சமூகமாக, சமூக மேம்பாட்டில் உறுதியில்லாத சமூகமாக, ஒரு உதாரணத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லி விடுவதென்றால் அடிமை சமூகமாக இந்த உம்மத் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் திரும்ப திரும்ப கேட்ட விஷயம் சச்சார் கமிஷன், மிஸ்ரா கமிஷன், நிறைய கமிஷனை திரும்ப கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனா இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு புதிய கமிஷன் வந்திருக்கு. அந்த கமிஷன் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. சுஷ்மா நஜ்மா ஹிப்துல்லாட்ட போய் இப்போ ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கையிலும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்னும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள். ஒரு அடிமை சமூகமாக இந்தியாவிலேயே மிக மோசமான சமூகம் என்று நம்மால் இதுவரைக்கும் நாம் பேசுகிற தலித் மக்களை விட, பழங்குடியின மக்களை விட மிக மோசமான சமூகமாக, கண்ணியமில்லாத சமூகமாக வாழுகிற ஒரு சமுதாயம் தான் இன்றைக்கு முஸ்லிம்கள். அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகி நிற்கிற சமூகம், குற்ற பரம்பரை சமூகமாக, எங்கு தவறு நடந்தாலும் இவர்கள் தான் தவறு செய்திருப்பார்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிற ஒரு சமூகமாக, இது அல்லாஹ் சொல்லுகிற பலமுள்ள சமூகமாக இந்த சமூகம் மாறிவிட்டது என்று நாம் யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளவு மோசமான நிலையில இந்த சமூகம் இருக்கிற போது நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? நாம எல்லாரும் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? நாம் எப்படி நமது பொறுப்புகளை தட்டி கழிக்க முடியும்? நாம் எப்படி நான் எனது வாழ்க்கை என்று நாம் எப்படி வாழாவிருக்க முடியும்? நாம் எப்படி சும்மா இருக்க முடியும்?
இந்த சமுதாயத்தை சக்திப்படுத்துவதில் நமது பங்கு இல்லையா? இந்த சமுதாயத்தை சக்திப்படுத்துவதற்காக நாம் உழைக்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மூமினுல் கவிய்யு அஹப்பு இலல்லாஹி மினல் மூமினில் லைஃபி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. வலிமையான மூமின் பலகீனமான மூமினை விட சிறந்தவன். என்ன இருக்கு? ஊபியிலையும் பீகார்லையும் வெஸ்ட் பெங்கால்ல முஸ்லீம்கள்ட்ட போய் தொழுகைக்கு அவங்களை அழைக்க முடியுமா? மார்க்க ஒழுக்கத்தை அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? அவன் வயிற்று பசிக்கு உணவில்லை, உடுத்துவதற்கு ஆடை இல்லை, குடியிருப்பதற்கு இடமில்லை, வாழுவதற்கு உரிய உரிமைகள் இல்லை. அவன்கிட்ட போய் நீ இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணா அங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய கலாச்சாரமோ பண்பாடோ இஸ்லாமிய கடமைகளோ எதுவும் இல்லாத சமூகமாக அந்த சமூகம் மாறி போயிருக்கிறது. இந்தியாவில் வாழுகிற குடிமக்கள் என்று சொல்லி இந்த சமூக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய அரசுகள் பாரபட்சம் காட்டுகிறது, உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஏன்? கேட்பதற்கு நாதி இல்லை. ஒரு வலுவில்லாத சமூகம், பலமில்லாத சமூகம். இந்தியாவில் வாழுகிற சில சமுதாயம் இருக்கு, தேவர் சமுதாயமோ வன்னியர் சமுதாயமோ. அந்த சமுதாயத்தை யாராவது பேச முடியுமா? அவர்களுக்கு எதிராக ஏதாவது தமிழகத்தில் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஏதாவது காரணம் சொல்லி கைது செய்ய முடியுமா? விடுவார்களா அவர்கள்? ஏன்? அந்த சமுதாயம் வலுவான சமூகமாக மாறி இருக்கிறது. அன்பிற்குரிய தோழர்களே, இந்த சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடத்தில் பேச. இதற்கு தீர்வு என்ன? நாம் செய்ய வேண்டியது என்ன? நிறைய விஷயங்களை நாம் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் நம்மிடத்தில் வர வேண்டிய ஒரு சிந்தனை என்னவென்றால் நமது பொறுப்புணர்வு. இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறதே, நாம் என்ன செய்ய போகிறோம், நமது பொறுப்புகள் என்ன என்பதை கேள்வி எழுப்பி அதற்கான விடைகளை தேடுவதற்கு நாம் தயாராக வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய பலம் குன்றி போவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, பல காரணங்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான காரணம் வலா தஃப்ஸலு வ தத்ஹப ரீஹுக்கும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், நீ என்ன செய்யாதீங்க, பிரிந்து போய் விடாதீர்கள், நீங்கள் பிரிந்து போய் விடாதீர்கள். வ தத்ஹப ரீஹுக்கும், உங்களது சக்தி குன்றி போய்விடும். சமுதாயம் சக்தி படணும் என்று சொன்னால் சமுதாயம் மிக முக்கியமாக ஒன்றுபடணும். நீங்க ஒரு அமைப்பில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, நீங்க எப்படி ஒற்றுமையை பத்தி பேசலாம்? கேள்வி வருவது இயல்புதானே. சகோதரர்களே, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பு, இயக்கங்கள் உருவாகுவது இயல்பு, குழுக்கள் உருவாகுவது இயல்பு, சிந்தனைகள் மாறுபடுவது இயல்பு. ஆனால் பொது விஷயங்களில் ஒன்று சேர்ந்து செயல்படுகிற, சமூகத்தை பாதிக்கிற விஷயங்களில் ஒன்று சேர்ந்து செயல்படுகிற ஒரு மனநிலையும் அதற்கான ஒரு உத்வேகமும் அத்தகைய சிந்தனையையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்ப அதான் பிரச்சனை. ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் ஒட்டுமொத்த சமுதாயமும் எந்த வேறுபாடும் இல்லாம ஒற்றை சமுதாயமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சஹாபாக்களுடைய காலத்திலேயே கருத்து வேறுபாடு இருந்துச்சு இல்லையா? எவ்வளவு மோதல்கள் இருந்தது. எனவே இக்திலாஃப் என்பது இருக்கத்தான் செய்யும், கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்கத்தான் செய்யும். குழுக்கள் என்பது ஏற்படுவது எல்லா சமூகத்திலும் மனித இயல்பு. ஆனால் அதையும் தாண்டி சமூக சிந்தனையோடு பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவக்கூடியவர்களாக, பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சிந்திக்கக்கூடியவர்களாக, சேர்ந்து செயல்படக்கூடியவர்களாக, பொது எதிரியை அடையாளம் காணக்கூடியவர்களாக, பொது எதிரியை சந்திக்கக்கூடியவர்களாக நாம் நம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இங்க பிரச்சனை. நான் ஒரு சிந்தனையை சார்ந்து இருக்கிறேன் என்றால் நான் மட்டும்தான் ஹக்கு, வேற எல்லாம் பாத்தில். நான் ஒரு கருத்தை கொண்டிருக்கிறேன் என்றால் நான் மட்டும்தான் முஸ்லீம், வேற எல்லாரும் காஃபிர் என்கிற நிலையை நோக்கி இந்த சமூகம் எல்லா நிலைகளிலும் மாறி போய் விடுகிற போது தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளை சுட்டி காட்டுவது, அவர்களை புரிய வைப்பது, அவர்களுக்கு ஒரு கருத்தியலை கொண்டு போய் சேர்ப்பது, அவர்களது தவறுக்கு உபதேசம் செய்வது, இதெல்லாம் நமது பொறுப்புகள். ஆனால் அதை தாண்டி தீண்டத்தகாதவர்களாக மாறுகிற போக்கு இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும். நமது எதிரிகள் வலிமையானவர்கள், நமது எதிரிகள் வலிமையானவர்கள். அவர்கள் நமக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறார்கள், நமக்கு எதிராக ஆலோசனை செய்கிறார்கள், நமக்கு எதிராக ஒன்று கூடுகிறார்கள். யூதர்களும் நசாராக்களுக்கும் எவ்வளவு பிளவுகள் உண்டு வரலாறு முழுவதும்.
வரலாறு முழுவதும் இரண்டு பேரும், யூதர்களும் நசராக்களும், குரான் முழுவதும் நம்மால் பார்க்க முடியும், வரலாறு முழுவதும் நம்மால் பார்க்க முடியும். இரண்டு பேரை மாதிரி எதிரிகள் வேற யாரையும் பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து நிற்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கு ஒருவரை ஒருவர் காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? எப்போ இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கிற போது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்கிற போது எல்லோரும் ஒன்று சேர்க்கிறார்கள். ஆனால் நமக்கு முன்னால் அபாயம் இருக்கிறது, நாம் தாக்கப்படுகிறோம். நமக்கு முன்னால் மிகப்பெரிய சக்திகள் அணிவகுத்து நிற்கிறார்கள், நாம் பிரிந்து கிடக்கிறோம். ஒருவரை ஒருவர் விமர்சிக்கக்கூடியவர்களாக நிற்கிறோம், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கக்கூடியவர்களாக செயல்படுகிறோம். இந்த நிலை மாற வேண்டும். மாற வேண்டும் என்றால் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அதற்கான சில அடையாளங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னேற்றங்கள் தெரிகிறது, வாய்ப்புகள் தெரிகிறது. ஆனால் அதற்கான முயற்சிகளை, அதற்கான சிந்தனையை, அதற்கான உத்வேகங்களை நாம் ஒவ்வொருவர்களும் உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் நாம் வாழுகிற நாட்டில் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை நாம் செய்திகளின் வாயிலாக நாம் எல்லோரும் கேள்விப்பட்டுக் கொண்டே இருப்போம். மிக மோசமான ஒரு அபாயகரமான ஒரு காலகட்டம். இந்த நிலையில் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, இந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு, இந்த சமுதாயத்திற்காக களப்பணியாற்றுகிற பொறுப்பு, இந்த சமுதாயத்தை வழி நடத்துகிற பொறுப்பு, இதுல நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நாம் யாரும் ஒருவரை ஒருவர் கை காட்டுவதல்ல, அவர்தான் காரணம் இவர்தான் காரணம் என்று பேசுவதல்ல. நாம் என்ன செய்திருக்கிறோம், இதற்காக நமது முயற்சிகள் என்ன, நமது பங்களிப்புகள் என்ன என்கிற விதத்தில் நாம் அத்துணை பேர்களும் நமது சிந்தனையை, நமது செயல்பாடுகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும்போது சொல்லுகிறார், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். இது ரசூலுல்லாஹ்வுடைய தன்மை, இதுதான் சஹாபாக்களுடைய தன்மை. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருக்கிறார்களே இந்த சஹாபாக்களும் அஷித்தாஉ அலல் குஃபார், காபிர்களுடைய விஷயத்துல மிக கடுமையாக இருப்பார்கள். காம்ப்ரமைஸே கிடையாது. காபிர்களுடைய விஷயத்தில் மிக கடுமையாக நடந்து கொள்வார்கள். அது எத்தகைய நிலைக்கும் அவர்கள் செல்வார்கள். போர்க்களமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போர்க்களத்தை சந்திக்க வேண்டியது வந்தாலும் காபிர்களுடைய விஷயத்தில் மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதரும் அவரோடு இருக்கிற இந்த தோழர்களும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில், முஸ்லிம்களுக்கு மத்தியில், சஹாபாக்களுக்கு மத்தியில், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள், ஒருவரை ஒருவர் நேசமுடையவர்களாக இருப்பார்கள். இது ஒரு மூமினுடைய தன்மை. உலகத்தில் எந்த கொள்கையிலும் இஸ்லாம் வலியுறுத்துகிற அந்த ஒற்றுமையும், அந்த நேசமும், அந்த பாசத்தையும், அந்த சகோதரத்துவத்தையும் வேறு எந்த மதமும் வலியுறுத்தவில்லை, வேற எந்த வேதமும் வலியுறுத்தவில்லை, வேற எந்த வழிகாட்டுதலிலும் சொல்லப்படவில்லை. இவ்வளவு இருந்தும் ஏன் நம்மள்கிட்ட வரலைங்கிறது தான் இப்ப பிரச்சனை. ஆக அன்பிற்குரிய தோழர்களே, நாம் வாழுகிற பகுதிகள் எங்கிருந்தாலும், எங்கு வாழ்ந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை எப்படி பலப்படுத்துவது, எப்படி சக்திப்படுத்துவது, எப்படி வலிமைப்படுத்துவது, வலிமைக்கு நேர் எதிராக இருக்கிற இந்த சமுதாயம் வலிமையாகுவதற்கு தடையாக இருக்கிற இந்த ஒற்றுமையின்மையை எப்படி சீர்படுத்துவது, அது இரண்டு தனிநபர்களாக இருந்தாலும் நமக்குள்ளே நாம் எப்படி நேசமாக இருப்பது, நாம் எப்படி ஒருவருக்கொருவர் கருணையாக இருப்பது என்கிற விதத்தில் நாம் நமது வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே உங்கள் அனைவர்களிடத்திலும் எனது கருத்துக்களை நான் பதிவு செய்கிறேன். இறையருளால் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும். இன்னும் மாலை வேறொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதில் நிறைய விஷயங்களை, இந்த நாட்டில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக நாம் விவாதிக்கிற ஒரு வாய்ப்பை இங்கே இருக்கிற சகோதரர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியில நாம் சந்திப்போம். எதை கேட்டோமோ, எதை பேசினோமோ அதை நமது வாழ்க்கையில் செயல்படுத்துகிற வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாராக என்கிற பிரார்த்தனையோடு, எப்படி நாம் இங்கே
இந்த மார்க்கத்திற்காக, சத்தியத்தை தெரிவதற்காக அல்லது மார்க்கத்தினுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோமோ, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் எல்லோரையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒன்று சேர்த்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு நேரத்தினுடைய அருமை கருதி எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.